வணக்கம் தோழர்களே. நம்ம என்னன்னா ஜிடி எக்ஸாம் 12 நாள்ல எப்படி பாஸ் ஆகுங்கிற ஒரு சீரீஸ்ல இருக்கு. இன்னைக்கு வந்து என்னன்னா டே 3ங்க. ஓகேங்களா? இன்னையோட மோட்டிவ் என்னன்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க. பென்னு பேப்பர் இல்லாம நீங்க 20ல 10 கொஸ்டின் ஆச்சு யோசிக்கிறதுக்கு பார்க்கணும் மைண்ட்லயே. அததான் இன்னைக்கு வந்து நம்ம கத்துக்க போறோம். ஓகேங்களா? யார் யார் என்கிட்ட வந்து என்ன கமெண்ட்ல நீங்க இந்த டவுட் கேட்டிருந்தீங்களோ, என்னென்ன கொஸ்டின் டவுட் கேட்டிருந்தீங்களோ, அது எல்லாத்தையும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேங்க. ஓகேங்களா? அதுல கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிட்டி வர சான்ஸ் இருக்குது. அப்படி உங்களுக்கு கிளாரிட்டி வரலனாலும் கண்டிப்பா சொல்லுங்க கிளாரிட்டி வரலன்னு. அதுக்கு தனி வீடியோ நம்ம மேக் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஓகேங்க. இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம சீரீஸுக்குள்ள போயிருவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிருவோம். ஓகேங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம டே 1 டே 2 வீடியோ போட்டிருக்கோம். நீங்க அப்படி பார்க்கலைன்னா அதை ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. ஏன் நான் சொல்றேன், ஒரு பேஸா நான் கொண்டு வந்திருக்கேன். இப்ப நான் இங்க வந்து என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தேன்னா, இங்க அதுல இருந்து நான் அட்வான்ஸ் லெவலுக்கு அப்படியே போயிட்டு இருக்கேன். அப்ப நீங்க பேசிக்ல இருந்து நீங்க வரும்போது உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கோர்வையா நீங்க படிப்பீங்க. படிக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். நல்ல உங்களுக்கு பாஸ் ஆயிருங்கிற ஒரு நம்பிக்கை வர்ற அளவுக்கு உங்களுக்கு அந்த சீரீஸ். ஓகேங்களா? கண்டிப்பா இதை நீங்க பாருங்க. நம்மளுக்குன்னு ஒரு மணி நேரம் நீங்க டெய்லி கொடுத்து பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? நம்ம இப்போ கொஸ்டின்குள்ள போலாங்க. ஓகேங்க. இந்த கொஸ்டின் வந்து ஒரு நண்பர் என்கிட்ட கேட்டிருந்தாரு. அதனாலதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வச்சு தெளிவா பாருங்க. இஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 இயர்ஸ் ரேட் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் வந்து 4%. அடுத்து வந்து அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிஃபரெண்ட் வந்து 228 பிரின்சிபல் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகேங்க. இப்ப நம்மளுக்கு என்ன தேவைன்னா, இதுக்கு வந்து என்ன ஃபார்முலா 2 ஃபார்முலா இருக்கு. அதை நான் சொல்றேன். அப்படி உங்களுக்கு ஃபார்முலா வேணா பேசிக்ல இருந்து போடுவேன்னாலும் ஓகே, அது உங்களுடைய இஷ்டம். நீங்க பேசிக்னு நான் சொல்றேன், ஃபார்முலாவும் சொல்றேன். எது உங்களுக்கு ஈஸியோ அதை நீங்க போடுங்க தாராளமா. இதுக்கு நம்ம 4-5 மெத்தட்ல சொல்லலாம். பெஸ்ட் மெத்தட் நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். தெளிவா பாருங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு டிஃபரெண்ட் கொடுத்துருக்காங்க 2 வருஷத்துக்கு. அப்படின்னா 2 வருஷத்துக்குன்னா PR ஸ்கொயர்டு பை 100 ஸ்கொயர்டுங்க. 2 வருஷம். இதே உங்களுக்கு 3 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே தாங்க அந்த 2 வருஷத்துக்குள்ளது அப்படியே வரும். PR ஸ்கொயர்டு பை 100 ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸ்ட்ரா இது மட்டும் 300 பிளஸ் ஆர் பை 100ங்க. இது மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். இது என்னன்னு தெரியுது நம்மளுக்கு 3 இயர்ஸ். இது என்னன்னு தெரியும் நம்மளுக்கு 2 இயர்ஸ். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, நம்மளுக்கு இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 3 இயர்ஸ். அப்ப 3 இயர்ஸ்னா நம்மளுக்கு ஃபார்முலாங்கிறது இந்த ஃபார்முலா. அப்ப இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுவீங்களா? ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு எனக்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 228ங்கிறது எனக்கு டிஃபரெண்ட்னு சொல்லிட்டாங்க. அப்ப 228 சீக்வல் டு எனக்கு பி தான் கண்டுபிடிக்கணும் இன்ட்டு பிரின்சிபல் தான் கண்டுபிடிக்கணும். அப்ப ஆறுங்கிறது என்ன எனக்கு தெரியுது 4 இன்ட்டு 4 இதை கொடுத்துருக்காங்களா 4ங்கிறது. அப்ப நெக்ஸ்ட் வந்து என்ன 100 ஸ்கொயர்டு. அப்ப 100 இன்ட்டு 100 இன்ட்டு 300 பிளஸ் ஆர். அப்பனா 304. 4ங்கிறது நம்மளுடைய 6% பை 100. ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்பர். அப்படியே நான் எழுதியிருக்கேங்க. ஓகேங்களா? இதுல எதுவும் குழப்பம் இருக்காது. நெக்ஸ்ட் நான் டிவைட் பண்றதுக்குள்ள டிவைட் பண்றேன். இந்த 4ஆல அடிக்கிறேன், இதை அடிச்சானா எனக்கு 25. திருப்பி இதை 4ஆல அடிக்கிறேன், இதை அடிச்சனால எனக்கு 25. திருப்பி நான் இதை வந்து என்னன்னா எத்தனை நாள் அடிப்பேன், இதே 4 எப்பல நீங்க அடிக்கலாம். அடிச்சீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு 7, அடுத்து 2னா 6, 76. அப்ப உங்களுக்கு இதுவும் 25 தான். உங்களுக்கு எல்லாமே 25 தான் வருது. மேல எதுவும் டிவைட் ஆகிற நம்பர்ல இந்த பக்கம் போகும்போது 25ஓட மல்டிபிள் தான் இருக்கும். அப்ப கண்டிப்பா ஆன்சருங்கிறது 25ஓட மல்டிபிள் தான் இருக்கும். அப்ப இதுவும் வராது, இதுவும் வராது. இது ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணுதான். ஓகேங்களா? இதே ஒண்ணா இருந்தா நான் ஈஸியா போட்டு இப்ப நான் ஸ்ட்ரைட்டா இதை அடிச்சு பாக்குறேன். 76க்கும் இதே நான் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் நான் 4 எப்பல அடிக்கிறேன்னா இது 19 ஆயிருது. இது அடிச்சீங்கன்னா எனக்கு 5 7 19 எப்பல அடிச்சுன்னா ஒரு 19 19 இங்க அடிச்சீங்கன்னா எனக்கு 3. எனக்கு என்ன தெரியும், 25ஓட இங்க ஒரு 25 2 25 3 20. அப்ப 25ஓட கியூப் என்னது 15 625 எனக்கு தெரியும். இந்த பக்கம் கீழே இருக்கிறது இங்க ஈக்குவல் டு போகும்போது மேல போயிடும். அப்ப இன்ட்டு 3 ஈக்குவல் டு பின்னு வருமா? அப்ப நீங்க இதை பெருக்குனீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு 15,000 45,000 46,000 சம்திங்ல வரும். அப்பனா இதுதாங்க ஆன்சர். 48,000 வராதுங்க. ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல என்ன கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு பிரின்சிபல் கேட்டாங்க. இதே இந்த இடத்துல உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டும் டிஃபரெண்ட் கேட்கறாங்க அப்படின்னா அந்த நேரம் எப்படி போடுறங்கிறது அது உங்களுக்கு தேவைங்கிறக்காண்டி நான் அந்த கொஸ்டின் எடுத்துருக்கேன். அதே சேம் மெத்தட் தான். நான் கொஸ்டின் நம்பர் கொடுக்கல, அதே சேம் மெத்தட் தான். தெளிவா பாருங்க. நம்மளுக்கு என்ன தெரியும், ஃபார்முலா அதே ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். இங்கேயும் அதே ஃபார்முலா தான். ஓகேங்களா? ஓகேங்க. நெக்ஸ்ட் வாங்க. நம்மளுக்கு என்ன தெரியுது இந்த இடத்துல நம்மளுக்கு அதே 2 இயர்ஸா 3 இயர்ஸான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணுங்க. 2 இயர்ஸா 3 இயர்ஸான்னு பாருங்க ஃபர்ஸ்ட். இது என்னது டிஃபரன்ஸ் பிட்வீன் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் when a sum 15,625 3 வருஷங்க. அப்ப நம்மளுக்கு ஃபார்முலா இந்த இடத்துல இதுவும் இந்த ஃபார்முலா தான். நம்மளுக்கு 2 இயர்ஸ் கிடையாது. 2 இயர்ஸ் வந்து நான் சிம்பிளா முடிஞ்சிடும். நீங்க ஃபார்முலா போட்டாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அதனால நான் எடுக்கலங்க. ஓகேங்களா? இப்ப நான் சேம் கணக்குங்க. எனக்கு என்ன தெரிஞ்சு பிங்கிறது என்ன தெரிஞ்சிருச்சு. அப்ப பிங்கிறது 15,625. அடுத்து என்னது 4%. 4 இன்ட்டு 4 பை 100 ஸ்கொயர்னா 100 இன்ட்டு 100 இன்ட்டு எனக்கு ஆறுங்கிறது என்னது 4%. அப்போ 304 பை 100. ஓகேங்களா? ஓகேங்க. இப்போ உங்களுக்கு இதை நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதான் ஆன்சர். தெளிவா அடிங்க. ஒரு 4 அப்ப 25. திருப்பி இன்னொரு 4 இதை நீங்க அடிச்சீங்கனாலும் 25. அடுத்து நீங்க இதே அடிக்கலாம். அடிச்சீங்கன்னா இது 76. ஓகேங்களா? இதை அடிச்சீங்கன்னா 25.
25. உங்களுக்கு என்ன தெரியும், 25ஓட கியூப் தான் 15,625. அப்ப நான் இது எல்லாத்தையும் மொத்தமா நான் அடிச்சு பண்ண. அடுத்து உங்களுக்கு என்ன இருக்கு ஆன்சர், உங்களுக்கு 76. உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து பிரின்சிபல் கேட்டாலும் எப்படி போடுவீங்கன்னு தெரியும், பிரின்சிபல் கொடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டாலும் போடுவீங்கன்னு தெரியும். ஓகேங்களா, தெளிவா இருக்கும். ஒரு டாபிக்கும் ஒரு கான்செப்டும் உங்களுக்கு தெளிவா உங்களை கிளியர் பண்ணி தான் அடுத்த கொஸ்டின் போங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து A and B can job in 10 days 5 days respectively. They worked together 2 days. 2 நாள் வேலை பார்க்கறாங்க. After which B was replaced by C. 2 நாள் கழிச்சு B வந்து என்னன்னா C replace பண்றாங்க. And they are finishing the next 3 days. How many long will C alone to the finishing 60% of the job அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல எனக்கு ஆன்சருங்கிறது 3ஓட மல்டிபிள் வர நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா 3 ஆப்ஷன் இருக்குது. அப்ப இது வந்து கொஞ்சம் சிக்கலானது. தெளிவா அந்த கணக்கு நம்ம போட்டு தாங்க வேமாங்க. அப்ப ஏங்கிறது எனக்கு 10 தெரியுது, பிங்கிறது 5 தெரியுதுங்க. எனக்கு இது ரெண்டை வச்சு தான் நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க முடியும். இது ரெண்டுக்கு நீங்க வந்து எல்சிஎம் எடுத்து எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு, எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 10ங்கிறது உங்களுக்கு வருது. இதுதான் என்னது உங்களுக்கு டோட்டல் ஒர்க்குங்க. இதுதான் என்னது டோட்டல் ஒர்க். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுது, இவங்களுக்கு எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணுங்க. எஃபிஷியன்சி கண்டுபிடிங்க. எஃபிஷியன்சிக்கு ஃபார்முலா என்னதுன்னா ஒர்க் பை டைம். இதை நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வருதோ அதாங்க. ஒர்க் என்னது எனக்கு 10, டைம் என்னது உங்களுக்கு 10 தான். அப்ப இங்க 1, அப்ப அதே தான் 10 பை இங்க 5. அப்ப 10 பை 5னா உங்களுக்கு இங்க 2. ஏங்கிறவன் ஒரு நாளைக்கு ஒரு வேலை பார்ப்பான், பிங்கிறவன் ஒரு நாளைக்கு 2 பைக் முடிப்பான் அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியும் இந்த இடத்துல, அடுத்து என்ன சொல்றாங்க, 2 பேரும் டுகெதர் ஒர்க் 2 days. 2 பேரும் சேர்ந்து 2 நாள் ஒர்க் பண்ணிட்டாங்க. அப்ப எனக்கு ஒரு நாளைக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்தா 3 வேலை முடியும். அப்ப 2 நாளைக்கு இவங்க வேலை பார்த்தாங்கன்னா எத்தனை வேலை முடிச்சிருப்பாங்க, 6 வேலை முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா, முடிச்சிட்டாங்க. அடுத்து என்ன கொடுத்துட்டானுங்க, ஆஃப்டர் விச் பி வாஸ் ரீப்ளேஸ்டு பை சி. அதுக்கடுத்து என்ன பண்றானுங்க, பிஏ வந்து என்னன்னா ரீப்ளேஸ் பண்றான், சி ரீப்ளேஸ் பண்ணிட்டான். ஓகேங்க, முடிச்ச வட்டம் என்ன பண்றான், அந்த மிச்சம் உள்ள வேலையை மிச்சம் இந்த எவ்வளவு வேலை இருக்கு, மிச்ச வேலை 4 வேலை இருக்கு. ஏன்னா மொத்த வேலை 10, 6 வேலை முடிச்சிட்டாங்க. இப்ப 6 வேலை முடிச்சிட்டாங்கன்னா மிச்சம் எவ்வளவு வேலை இருக்கு, 4 வேலை இருக்கு. இந்த 4 வேலைய ஏயும் சியும் 3 நாள்ல முடிக்கணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா, எனக்கு என்ன தெரியும், ஆல்ரெடி ஏ வந்து ஒரு நாளைக்கு ஒரு பைக்கு கண்டுபிடிப்பான். அப்ப ஏ மட்டுமே தனியா ஒரு நாளைக்கு 3 பைக்கு முடியும். அப்ப சி வந்து என்னன்னா ஒரு பைக்கை தான் 3 நாளா உட்காந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஓகேங்களா, அப்ப சியோட எஃபிஷியன்சி என்ன தெரியுது, 1/3. ஓகேங்களா, சியோட எஃபிஷியன்சி என்ன தெரிஞ்சிருச்சு, 1/3. அப்ப நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நீங்க போறீங்க, மொத்த வேலை என்ன தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு, 10 தெரிஞ்சிருச்சு. பி சியோட எஃபிஷியன்சி என்ன தெரிஞ்சிருச்சு, 1/3 தெரிஞ்சிருச்சு. இன்ட்டு நம்மளுக்கு மொத்த வேலை கேட்டிருந்தாங்கன்னா அப்படியே நீங்க 3 கொண்டு மேல பெருக்கிறீங்கன்னா 30. இதுதான் மொத்த வேலையை சி முடிக்கிறதுக்கான வேலை. நம்மளுக்கு 60% தான் தேவை. அப்ப 60/100ங்கிறது நம்ம போடுவோம். ஓகேங்களா, போட்டீங்கன்னா இது என்ன வருது உங்களுக்கு 3, இதை அடிச்சீங்கன்னா 5. ஓகேங்களா, இந்த 3ங்கிறது கீழே இருக்க 3 மேல போகும்போது மேல போயிடும். அப்ப கீழே இருக்கிற 3 மேல போகும்போது மேல போயிடும். அப்ப என்னன்னா எனக்கு என்ன தெரியும், 30 × 3/5ன்னு ஆயிரம். ஓகேங்களா, 5க்கு இது 1 அடிச்சீங்கன்னா 1, இதை அடிச்சீங்கன்னா 6. உங்களுக்கு ஆன்சருங்கிறது என்னது, 6 × 3 = 18. உங்களுக்கு எல்லாத்தையும் நான் பொறுமையா சொல்றது காரணம் என்னன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு கான்செப்ட் பின்னாடி வரும்போது நீங்க பெர்ஃபெக்ட்டா போடலாம். அதுக்காண்டி தான் உங்களுக்கு பொறுமையா சொல்றேன். ஸ்பீடா போகணும்னாலும் நீங்க சொல்லுங்க, அதை நம்ம ஸ்பீடா போயிடலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, வாட் இஸ் த லீஸ்ட் நம்பர் செட் should be added to 1000 so then sum is exactly divided by 8, 10, 12. 1000ங்கிற ஒரு நம்பர் இருக்குது. 1000ங்கிற ஒரு நம்பரு இதுல வந்து என்னன்னா எக்ஸ்ங்கிறத கூட்டும் போது எனக்கு வந்து என்னன்னா 8, 10, 12 இது எல்லாத்துலயும் டிவைட் ஆகணும். இந்த வர்ற நம்பர், இங்க வர்ற நம்பர் எனக்கு என்ன தெரியுது, இந்த 10 பார்த்தோன்னே எனக்கு 105 வராது, 57 வராது, 75 வராது, 80 ஆகும். ஏன்னா 10ஆல ஒரு நம்பர் டிவைட் ஆகணும்னா லாஸ்ட் நம்பர் கண்டிப்பா 0 வரணுங்க. இந்த இடத்துல நான் 105 கூட்டம்னா எனக்கு வந்து என்னன்னா 5ங்கிறது யூனிட் டிஜிட் வரும். லாஸ்ட் நம்பர் டிவைட் ஆகுமா, ஆகவே ஆகாது. ஃபுல்லா டிவைட் ஆகணும்னு கொடுத்துட்டாங்க, முழுமையாக வகுப்பட வேண்டும். அப்ப டிவைடே ஆகாது. அப்ப அதனால நான் இப்படிதான் போட முடியும். இந்த இடத்துல நீங்க எக்ஸ் போட்டு ஒய் போட்டு நீங்க கண்டுபிடிக்கிறீங்கன்னா ஜிடி எக்ஸாமே முடிஞ்சிடும். நீங்க அதுவரை நீங்க கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட்டா நீங்க கத்துக்கிறதா ரொம்ப முக்கியமானது. நீங்க ஆப்ஷன்ல இருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க யோசிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. ஓகேங்க, நேத்து வந்து அலிகேஷன் கொஸ்டின் வந்து என்னன்னா ரேஷியோல 2 மிக்சர் 3 மிக்சர் உள்ளது நம்ம பார்த்தோம். ஃபைனல் மிக்சர் கேட்டது. இந்த இடத்துல ஒண்ணுமே கிடையாது. காப்பர் இருக்குது, ரெண்டாவது ஜிங்க் இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் என்னது ஏ மிக்சர், ரெண்டாவது பி மிக்சர். ஏ மிக்சர் என்ன இருக்குது நம்மளுக்கு 5:7 இருக்குது. பி மிக்சர் என்ன இருக்குது 4:5 இருக்குது. ஓகேங்களா, ரெண்டாவது சி மிக்சர்ல வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா ஏ அண்ட் பி ஆர் டேக்கன் இன் த ரேஷியோ 1:2 அப்படி எடுத்து நியூவா வந்து என்னன்னா சிங்கிற ஒரு இதை வந்து என்னன்னா உருவாக்குறாங்க. ஓகேங்களா, அப்படி இப்படி கேட்டாவே நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இதுக்கான ரெண்டுக்கும் டோட்டல் பண்ணிருங்க. டோட்டல் பண்ணீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு பாருங்க 12. இதை டோட்டல் பண்ணீங்கன்னா 9. இது ரெண்டையும் காமன் பண்ண ட்ரை பண்ணுங்க. காமன் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா என்ன வருது, இங்க இதுக்கு வந்து எல்சிஎம் எனக்கு என்னது 36 தெரியுதுங்க. 36 தெரியுது. அப்ப நான் இங்க என்ன பண்ணுவேன், 3ஆல பெருக்குவேன், இங்க நான் 4ஆல பெருக்குவேன். கரெக்டா, ஓகேங்க, பெருக்கிட்டீங்க. அடுத்து என்ன பண்ணணும்னா அடுத்து பாருங்க, இந்த இடத்துல எனக்கு எத்தனை ரேஷியோல எடுக்கிறாங்க, 1:2 ரேஷியோல. அப்ப அந்த 1:2 ரேஷியோ அப்படியே எழுதிக்கிறேங்க. ஓகேங்களா, தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்ப நீங்க இந்த இடத்துல போட்டிருக்கீங்க தெரியுமா, இந்த இடத்துல நீங்க என்னென்ன நம்பர் போட்டிருக்கீங்கன்னு பாருங்க. இந்த இடத்துல போட்டிருக்கீங்களா 3:1, 4:2,
2 4 இன்ட்டு 2. இதை நீங்க அப்படியே இங்க வந்து பெருக்குங்க. 2 நம்பர்ல 3 இன்ட்டு 2, இங்கே அதே 3 இன்ட்டு 2, அதே இங்க என்னது 4 இன்ட்டு 2, அதே இங்க 4 இன்ட்டு 2. பாருங்க இங்க 3 இன்ட்டு 1, அதே தான் 3 இன்ட்டு 1. இந்த நம்பர் அப்படியே பெருக்குறாங்க. பெருக்கிட்டீங்களா? உங்களுக்கு பெருக்கணும்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. இந்த இடத்துல இதை பெருக்குனீங்கன்னா என்ன வரும்? 15. இதை பெருக்குனீங்கன்னா 21. அடுத்து இதை பெருக்குனீங்கன்னா என்ன வரும்? 4 நாளா 16, 16 ஒரு 2 32. அடுத்து வந்து என்னன்னா இதை நீங்க பெருக்குனா 10 40. ஓகேங்களா? ஓகே, அவ்வளவுதாங்க. தெளிவா புரிஞ்சிருக்கும். டோட்டல் எடுக்கிறோம். அதுக்கான இது வந்து என்னது? எல்சிஎம். இது வந்து என்னன்னா அலாய். நீங்க சி அலாய் எடுத்ததுக்கான நம்பருங்க. ஓகேங்களா? இந்த ரேஷியோ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்பர். நெக்ஸ்ட் இது ரெண்டையும் டோட்டல் பண்ணுங்க. இதை டோட்டல் பண்ணீங்கன்னா என்ன வருது? 30 40 47. இதை நீங்க டோட்டல் பண்ணீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு? 61. ஓகேங்களா? 61. ஓகேங்களா? இப்ப எனக்கு என்ன கேட்டிருக்கானுங்க இந்த இடத்துல? காப்பர் தானே கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த பார்ட் ஆஃப் சி இன் காப்பர்? காப்பர் கேட்டிருக்காங்க. சி அவையில காப்பர் என்னது? காப்பர் என்னது எனக்கு என்ன தெரியும்? 47. சில உள்ள காப்பர் தான் கேட்டிருக்காங்க. அப்ப எனக்கு காப்பருங்கிறது இதுதான் எனக்கு தெரியும். அப்ப நான் என்னது? சியோட காப்பர் வந்து என்னன்னு 47. எனக்கு ஆப்ஷன்ல ஒரே ஒரு நம்பர் தான் 47 இருக்கு. அப்ப இதான் ஆன்சர். இருந்தாலும் நான் உங்களுக்கு போட்டுறேன். டோட்டலுங்கிறது கீழே இது ரெண்டே கூட்டிங்கன்னா என்ன வருது? 108. நம்மளால இது 47ங்கிறது ஒரு பிரைம் நம்பர். இதை நீங்க டிவைட் பண்ண முடியாது. அப்போ உங்களுக்கு ஆன்சர் இதுதான். இதே இந்த இடத்துல உங்களுக்கு ஜிங்க என்னதுன்னு கேட்டாங்கன்னா 61/108. ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி பேசிக் கணக்கு ஒரு இன்னொரு ரேஷியோ மெத்தட்ல நேத்து உள்ள கணக்கு நம்ம பார்த்தோம். அது உங்களுக்கு பார்க்க நினைக்கிறீங்கன்னா நீங்க அதை போயிட்டு ஒரு தடவை பாருங்க. உங்களுக்கு தெளிவா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. இந்த கொஸ்டின் நான் இன்னைக்கு பார்த்தேங்க. அதனால உங்களுக்கு இதை எடுத்துட்டு வந்திருக்கிறேன். வர்றதுக்கான சான்ஸ்கள் இருக்கிறதுனால. ஓகேங்க, தெளிவா பாருங்க. an article a zookeeper offer a discount of 1.5% of the market price. மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து 7.5% ஒருத்தவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அடுத்து என்ன பண்றாங்க? கேஷ்பேக் 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இது பெர்சன்டேஜ்ல இருக்கு. தெளிவா பாருங்க. அடுத்து கேஷ்பேக் வந்து என்ன 10 ரூபாங்கிறது ருபீஸ்ல இருக்கு. அடுத்து ஸ்டில் ஏன்னு 5 ரூபாய் அவங்க வந்து என்ன அப்பவும் நீங்க ப்ராஃபிட் பார்த்திருக்காங்க. இவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுத்து 5 ரூபாய் ப்ராஃபிட் ஆகுது. எக்ஸ்ங்கிறது வந்து என்னன்னா மார்க்கெட் பிரைஸ்ன்றாங்க. அப்ப காஸ்ட் பிரைஸ்ங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? தெளிவா சொல்றாங்க. தெளிவா பாருங்க. எக்ஸ்ங்கிறது உங்களுக்கு என்ன தெரியும்? மார்க்கெட் பிரைஸ். இதுல இருந்து என்னது உங்களுக்கு 7.5%. அப்ப 92.5 உங்களுக்கு வந்து என்னன்னா டிஸ்கவுண்ட் கொடுத்து உங்களுக்கு மிச்சம். அதுக்கடுத்து என்னது? 10 ரூபாய் அதுலயும் கேஷ்பேக். அப்பனா திருப்பி அது ஒரு டிஸ்கவுண்ட் தான். இப்போ 10 ரூபாயும் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்க. இதுதான் உங்களுக்கு வந்து என்னன்னா செல்லிங் பிரைஸ். கரெக்டா? இது செல்லிங் பிரைஸ். ஓகேங்களா? அப்ப இந்த செல்லிங் பிரைஸ்ல இருந்து நான் இந்த 5 ரூபாய் கழிச்சேன்னா எனக்கு என்ன தெரியுது? எனக்கு காஸ்ட் பிரைஸ்ங்கிறது என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இந்த 2 ஜீரோ நான் மேல கொண்டு போயிடுறேன். அப்ப கொண்டு போகும்போது 0.925 எக்ஸ் -10 -5 அப்போ -15. இதுதான் உங்களுக்கு ஆன்சர். புரிஞ்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா a man walk in 6 km/h. ரெண்டாவது run in 10 km/h. ஓகேங்களா? certain distance in 3 hours. 3 ஹவர்ஸ்ல இது வந்து என்ன முடிக்கணும்? ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ். ஃபர்ஸ்ட் 1 hour வாக்கிங் பண்றான். அடுத்து 2 hour வந்து என்னன்னா ரன்னிங் பண்றான். ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்ப 6 20 26ங்க ஆன்சர். இது எப்படிங்கறத நான் தெளிவா சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியுது? km/h அப்படிங்கறதுனா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப 6 km/h இருக்குதா? 6 km/hனா 1 ஹவருக்கு 6 கிலோமீட்டர் அவன் போயிருக்கான்னு அர்த்தம். ஓகேங்களா? km/hக்கான ஒரு மீனிங். ஃபர்ஸ்ட் 1 ஹவருக்கு 6 கிலோமீட்டர் போயிருக்கு. அப்புறம் 2 ஹவருக்கு 10 கிலோமீட்டர் போயிருக்கானா, 1 ஹவருக்கு 10 கிலோமீட்டர் போயிருக்கான். 2 ஹவருக்கு அப்ப என்னது 20 கிலோமீட்டர். அப்ப டோட்டல் 26 கிலோமீட்டர். இதெல்லாம் நீங்க மைண்ட்லயே போடணும். ஓகேங்களா? 7th கொஸ்டின் பாருங்க தெளிவா. 7th கொஸ்டின் பாருங்க. 7th கொஸ்டின் என்ன? 15 பீப்புள் இருக்காங்க. அவங்களுடைய ஆவரேஜ் 32ன்ட்டாங்க. நெக்ஸ்ட் 3 பீப்புள் வர்றாங்களா. அந்த 3 பீப்புளோட ஆவரேஜ் ஏஜ் வந்து என்னன்னா 30. அதை வந்து ரீப்ளேஸ் பண்றாங்க. 30 ஏஜ் உள்ளவங்களை ரீப்ளேஸ் பண்றாங்க. ரீப்ளேஸ் பண்ணி இன்னொரு 3 பேரை கொண்டு வரும்போது நியூ ஆவரேஜ் வந்து என்னது 33. 32ல இருந்து 33 மாறுது ஆவரேஜ். ஓகேங்களா? இப்ப நியூவா ஒரு குரூப் வந்துச்சு தெரியுமா? அந்த குரூப்புக்கு 3 பேத்துக்குள்ள ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சிம்பிளா போடலாங்க ஒரே லைன்ல. தெளிவா கேட்டுக்கிறங்க. எவ்வளவு கேஜி உங்களுக்கு கூடி இருக்குன்னு தெரியும்? +1 ஆயிருக்கு. ஓகேங்களா? ஏன் கூடி இருக்குது? 3 பேர் வந்தனால கூடி இருக்கு. அப்ப அந்த 3 பேர் எவ்வளவு வெயிட்டோட வந்திருப்பாங்க? 15 பேத்துக்கு ஒரு கிலோ கொடுத்திருப்பாங்க. கரெக்டா? இந்த 3 பேர்னாலதான் 15 பேத்துக்கு 1 ஆவரேஜ் கூடி இருக்குது. ஓகேங்களா? இதை நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு? 5. அப்ப 5ங்கிறது உங்களுக்கு ஆவரேஜ். ஒரு ஆளுக்கு 5ங்கிறது ஒரு ஆளுக்கு ஆவரேஜ்ல 5 கூடி இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப முன்னாடி உள்ள ஆவரேஜ் வெயிட்ங்கிறது 30. இப்ப எனக்கு 5 கூடி இருக்கு. அப்ப ஆன்சர்ங்கிறது என்னது? எனக்கு 35. ஓகேவா? ஓகேங்க, தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்க பாருங்க. ஒரு நபர் 11,520க்கு 2 எருமைகளை வாங்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று 15% இழப்பிலும், அப்ப லாஸ்ல வாங்கியிருக்காங்க. ரெண்டாவது வந்து மற்றொன்று 18% லாபத்திற்கும்
லாபம். 2 எருமைகளும் விற்கும் விலை சமமாக இருந்தால் செல்லிங் பிரைஸ் சேம். நெக்ஸ்ட் முதல் ஒன்றின் கொள்முதல் விலைனா காஸ்ட் பிரைஸ் என்னங்கிறது உங்களுக்கு கேட்டிருக்காங்க. தெளிவா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கொஸ்டின் புரிஞ்சிருக்கும். இப்ப பாருங்க, எனக்கு என்ன தெரியுது, நான் எப்படி காமெண்ட் பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் காஸ்ட் பிரைஸ் நான் 15% கம்மி பண்ணி வித்தனா 85க்கு நான் வித்திருப்பேனா, அப்ப எனக்கு இது என்ன ஆயிடுச்சு, இப்ப செல்லிங் பிரைஸ் ஆயிடுச்சு. செல்லிங் பிரைஸ் 1க்கு இது. ரெண்டாவது பாருங்க, செகண்ட் வந்து என்னன்னா, அதே செல்லிங் பிரைஸ் பண்ணா 119, எப்பனா 19% எனக்கு லாபம் அடைஞ்சிருக்கேன். 119/100. ஓகேங்களா, இது வந்து செகண்டுக்கு ஆயிடுச்சு. ஓகேங்களா, தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் இது என்னன்னா கேன்சல் பண்றாங்க. 0க்கும் 0க்கும் 100க்கும் 100க்கும் கேன்சல் பண்ணிட்டேன். இப்ப நான் 85 119 பார்க்கும்போது என்னது 17வது வாய்ப்பால போகும். இது 5, இதை அடிச்சீங்கன்னா 7ங்க. அப்ப என்னது ஃபர்ஸ்ட் பை செகண்ட் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வருது 7/5ங்கிறது வந்துருச்சுங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்ன கேட்டாங்க, நம்மளுக்கு ஃபர்ஸ்டோட சிபி தான் கேட்டாங்க. இது வந்து சிபி தான், ஃபர்ஸ்டோட சிபி தான் ரெண்டுமே. ஓகேங்களா, அப்ப எனக்கு ஃபர்ஸ்டோட சிபி தான், எனக்கு 7ஓட மல்டிபிள் கண்டிப்பா வருங்க. 67ங்கிறது எனக்கு 7ஓட மல்டிபிள் வரவே வராது. 23,000 வேணா 7 வராது. அதே 67 வராதுன்னா இதுவும் எனக்கு 15, இதுவும் வராது. அடுத்து பாருங்க, இது 6 2 63 இது வரும். இதுதாங்க ஆன்சர். இதுதான் 10ங்கிறது உங்களுக்கு வராது, 20ங்கிறது வரும், 10ங்கிறது வராது. ஏன்னா 41,000 41 உங்களுக்கு வராது. அப்ப இதுவும் தப்பு. ஓகேங்களா, அப்ப ஆன்சர்ங்கிறது இதுதான். உங்களுக்கு இதை நீங்க கண்டுபிடிக்கணும்னு நினைச்சாலும் நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இது எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத உங்களுக்கே தெரியும். இது 12ங்கிற வேல்யூ வந்து என்னன்னா 11 5 2 0ங்க. அப்போ உங்களுக்கு 7ங்கிற வேல்யூ என்னன்னு கண்டுபிடிங்க. அவ்வளவுதாங்க, வேற எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். நான் நேத்தே சொல்லியிருந்தேன். நேத்து வந்து என்னன்னா நம்ம பார் போட்ட கணக்கு நம்ம பார்த்திருந்தோம். இன்னைக்கு வந்து என்னன்னா சிங்கிள் பார் வர மாதிரி கணக்கு உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, இப்ப பாருங்க, நேத்து நம்ம பார்த்த கணக்கு வந்து என்னன்னா 4 5 5 4 5 4 5 இப்படி போயிட்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம பாக்குற கணக்கு வந்து என்னன்னா 4 5 5 5 5 5ன்னு போயிட்டு இருக்கு. இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கிறேங்க. இப்ப 2 நம்பர் ரிப்பீட் ஆச்சுன்னு வச்சுக்கிறேங்க. அதே நம்பர் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகுதுன்னா 4/5 அந்த நம்பர் அப்படியே எழுதிட்டு அந்த ஃபுல் நம்பருக்கு நம்ம பார் பண்ணணும். எத்தனை நம்பர் ரிப்பீட் ஆச்சோ அந்த ரிப்பீட் ஆன நம்பருக்கு ஃபுல்லாத்துக்கு நம்ம பார் போடணும். இதே 0 புள்ளி எனக்கு ஒரு நம்பர் அப்படியே இருக்குது, மித்த பேலன்ஸ் உள்ள நம்பர் எல்லாம் ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அந்த ரிப்பீட் ஆகிற நம்பருக்கு மேல மட்டும்தான் பார் போடணும். ஓகேங்களா, தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்க, இது ரெண்டுக்கு ஆன்சர் எப்படி சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எழுதணும்னா தெளிவா கேட்டுக்கிறேன். மொத்த நம்பருக்கு ஃபுல் பார் இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. எத்தனை நம்பருக்கு மேல பார் இருக்கோ அத்தனை 9 கீழே போட்டு விட்டுருங்க. மேல உள்ள நம்பர் அப்படியே போட்டுங்க 45. ஓகேங்களா, இதே உங்களுக்கு வந்து என்னன்னா சிங்கிள் பார் இருக்குது, ஒண்ணுல வந்து நம்பர் இல்ல, ஒரு இதே கீழே உள்ளதுக்கு வந்து என்னன்னா இதே கீழே உள்ளதுக்கு ஒரு நம்பர்ல பார் இருக்குது, ஒரு நம்பர்ல பார் இல்ல, இப்படி கணக்குக்கு ஒண்ணுமே கிடையாது. எத்தனைக்கு பார் இருக்குதோ அதுக்கு 9 போடுங்க தெரியும். ஒரு நம்பருக்கு மேல பார் இருக்கா, அப்போ 9 போட்டுருங்க. பார் ஒரு நம்பருக்கு மேல இல்லையா, அப்ப அதுக்கு 0 போடணுங்க. பார் இருந்துச்சுன்னா 9 போடணும், பார் இல்லைன்னா என்ன பண்ணணும் 0 போடணும். போட்டீங்களா, நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் மேல என்னன்னா அதே 45 அப்படியே போட்டுருங்க. அடுத்து பார் இல்லாம இருக்கிற நம்பரு, அந்த நம்பரை இதுல இருந்து கழிச்சுக்கிறங்க. கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது 41/90 வரும். கரெக்டா, உங்களுக்கு இப்ப நான் என்ன சொல்றேன்னா பார் இருக்கிற கணக்கு 2 தடவை பார்த்துட்டோம் 2 டெஸ்ட்லயும். பார் இல்லாத கணக்குக்கு நான் சொல்றேன், தெளிவா கேட்டுக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பார் இருக்குது ஒரு நம்பருக்கு மேல, அதனால 9 போட்டுக்கிட்டோம். பார் இல்லாம ஒரு நம்பர் இருக்கு, அந்த இல்லாத நம்பருக்கு நான் 0 போட்டுருக்கேன். மேல என்ன பண்ணனே அந்த நம்பர் அப்படியே ஃபர்ஸ்ட் 45 அப்படியே எழுதினா அங்கே எழுதுற மாதிரி பார் இல்லாம இருக்கிற நம்பரை நீங்க மைனஸ் பண்ணிக்கிறேன். அப்ப 41/90. ஓகேங்களா, பர்ஃபெக்ட்டுங்க. நெக்ஸ்ட் வாங்க 10வது கணக்கு. 10வது கணக்கு எலெக்ஷன் கணக்குங்க. இந்த கணக்கு இப்ப கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க, அதனால இதே நீங்க கத்துக்கிறங்க. தெளிவா சொல்லிக்கிறேன். எலெக்ஷன் கணக்குல 2 விஷயங்க. ஒன்னு சீரிஸ் மெத்தட், இன்னொன்னு வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து ட்ரீ மெத்தட். இந்த 2 மெத்தட் தெரிஞ்சிருக்கணும். இப்ப சீரிஸ் மெத்தட் எந்த இடத்துல போடணும்னா உங்களுக்கு வேலிட் ஓட்டுன்னு ஒண்ணு, இந்த இடத்துல நீங்க சீரிஸ் மெத்தட் போடணும். இதே உங்களுக்கு டோட்டல் ஓட்டு கொடுக்குறாங்கன்னா இந்த இடத்துல ட்ரீ மெத்தட், டீன்னு இருந்தா டி வரும், வேலிட் ஓட்டுன்னு இருந்துச்சுன்னா சீரிஸ் மெத்தட். இது 2 தான். இந்த இடத்துல பாருங்க எந்த இடத்துல வேலிட் ஓட்டு எது டோட்டல் ஓட்டுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, ஜெயிச்சவங்க தோத்தவங்களை பத்தி கொடுத்துருப்பாங்க, அந்த இடத்துல என்ன கொடுத்துருவாங்களோ அதை வச்சுதான் நீங்க கணிக்கணும். இப்ப என்னன்னா வேலிட் ஓட்டுன்னு இருக்கு, அப்ப நம்ம இந்த இடத்துல சீரிஸ் மெத்தட் தான் போட போறோம், டோட்டல் ட்ரீ மெத்தட் நம்ம போட கிடையாது. ஓகேங்களா, தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, நாளைக்கு ட்ரீ மெத்தட் வச்சு நாளைக்கு உள்ள நெக்ஸ்ட் பாங்க. இந்த கணக்கு எப்படி போடலாங்கிறத சொல்லவா. மொத்தமா ஒரு 100% ஓட்டு எக்ஸ்ங்கிறத நான் எடுத்துக்கிட்டேங்க. அதுல இருந்து என்ன ஆகுது பாருங்க, 10% வாக்காளர்கள் வாக்களிக்கவில்லை. அப்படின்னா வாக்களிக்கலைன்னா அப்ப 90% பேர் தான் வாக்கு அளிச்சிருக்காங்க. கரெக்டா, கரெக்டுங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா 10% ஓட்டு வந்து இன்வேலிடுங்க. 10% வந்து செல்லாத காணப்படுகிறது. செல்லாதுன்னா அப்ப அதுல இதுல இருந்து அப்ப என்னது 10% செல்லாம போயிருச்சு, அப்ப 90ங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வாங்க. the winner candidate received 54%. ஓகேங்களா, 54% வந்து ஜெயிச்சவர் வெற்றி பெற்றவர் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, அப்ப அடுத்து என்ன கொடுத்துருவாங்க, மெஜாரிட்டினா வித்தியாசம், 2 பேத்துக்குள்ள வித்தியாசம் தான் பெரும்பான்மை. இந்த கொடுத்துருவாங்களா பெரும்பான்மை வித்தியாசம் தான் உங்களுக்கு மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க. அப்ப எனக்கு இந்த இடத்துல மெஜாரிட்டி ஓட்டுனது 1620ங்க. இந்த இடத்துல என்ன எழுதுன்னா தெளிவா கேட்டுக்கிறேன். என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேத்தாப்புலதான் லாஸ்ட்ல உள்ள ஈக்குவேஷன் செட் பண்ணலாம். இப்படின்னா தெளிவா கேட்டுக்கிறேங்க. எனக்கு ஜெயிச்சவங்க 54 தெரியும், அப்ப தோத்தவங்க 46%. ஓகேங்களா, 100ல அப்ப மிச்ச ஓட்ட தோத்தவங்க தானே போயிருக்கும், அப்ப 46.
அப்ப மெஜாரிட்டினா இதுல இருந்து எவ்வளவு வித்தியாசங்கிறது 8%. 8% ஓட்டு தான் இது. ஓகேங்களா? இதே இந்த இடத்துல ஏ இவ்வளவு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த இடத்துல ஏங்கிறது 54%ங்கிறத இங்க நம்ம போட்டிருக்கணும். இதே இந்த இடத்துல பி இவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் இங்க 46% போட்டிருப்பேன். தெளிவா புரிஞ்சா? தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். ஓகேங்க. நெக்ஸ்ட் ஜீரோக்கும் அடிச்சிட்டேன். இந்த ஜீரோக்கும் அடிச்சிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு 8 8 அடிக்க முடியாது, 4 அடிங்க. அப்பனா இங்க 2, அப்ப 4, அடுத்து வந்து 0 5 405ங்க. ஓகேங்களா? இது 9 அடிக்க முடியும் 405 அடிச்சீங்கன்னா என்ன வரும் 4, அடுத்து வந்து மிச்சம் 4 45. திருப்பி இது 9 அடிக்க முடியும், இதை அடிச்சீங்கன்னா 5. ஓகேங்களா? அப்ப இதை நீங்க அடிக்கலாம் 1, இதை அடிச்சீங்கன்னா 50. 50னா 25ன்னு வருது. அப்ப இங்க 2 0 25,000. இதான் ஆன்சர். ஓகேங்களா? உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து நம்ம நாளைக்கு பார்க்க போறோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. என்ன டவுட் இருக்கோ அதை நீங்க கமெண்ட் பண்ணிருங்க. ஏதாச்சும் நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த சேஞ்சை கண்டிப்பா நீங்க சொல்லுங்க. நம்மளால அது முடிஞ்சுன்னா கண்டிப்பா நம்ம அதை சேஞ்ச் பண்ணிப்போம். ஓகேங்களா? உங்களுக்கு என்னென்ன வேணுங்கிறத நீங்க கேளுங்க. கண்டிப்பா நம்மளால முடிஞ்சுன்னா அதை பெஸ்டா பண்ணிடுவோம். ஓகேங்களா? தேங்க்யூ.